வணக்கம் நண்பர்களே. இந்த கணக்கு என்னன்னு சொல்லுதுன்னா, ஒரு மாணவன் நூல் ஒன்றை வாங்குகையில் கீழ்காணும் சலுகைகள் பெறுகிறான். அதில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றது கணக்கு கேட்கப்பட்டுள்ளது. 2 அடுத்தடுத்த தள்ளுபடிகள் 20%, 20%. அதே மாதிரி அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் 25%, 15%. மூணாவது ஆப்ஷன் 30, 10. நாலாவது ஆப்ஷன் 5, 35. 5, 35 கொடுத்தாலும் சரி, 35, 5 கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே மதிப்பை தான் கொடுக்கும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இதில் எதை தேர்ந்தெடுத்தால் அவனுக்கு அதிகபட்ச தள்ளுபடி கிடைக்கும்னு கேட்குறாங்க. இது எளிய வழி என்னென்னா, ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. அந்த ஃபார்முலா என்னென்னா இங்கே இருக்குது. x + y - x × y / 100. ஒன்றையும் தேர்ந்தெடுக்கும்போது 20 × 20 போட்டோம்னா 36%. 25, 15 போட்டோம்னா 36.25%. 30, 10 தேர்ந்தெடுத்தோம்னா 37%. 35, 5% தேர்ந்தெடுத்தோன்னா 38.25% கிடைக்கிது. நமக்கு அதிகபட்ச தள்ளுபடி அதில் தான் கிடைக்கிது. ஆக அந்த எக்ஸுக்கு ஒய்க்கும் வித்தியாசம் அதிகரிக்க தள்ளுபடி மிக அதிகமாகுது. அதை மட்டும் கவனிக்க வேண்டியது. இது போட்டு பார்க்காமலே சொல்லிடலாம். சாதாரணமாக 35, 5 தான் அதிகமான தள்ளுபடி கொடுக்கும்ன்ட்டு. இதுதான் வழி. 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேயா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.